ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெலிசியஸ் ஃபீஸ்ட். வாங்க, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மசால் போண்டாங்க. தேவையான பொருட்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வருங்க. தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாங்க. பஜ்ஜி மாவு பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டுங்க. உருளைக்கிழங்கு ஒரு 6லேருந்து ஒரு 8 நம்பர் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துட்டுங்க, தோல் உரிச்சு. சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூனு, மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன், கரம் மசால் ஒரு டேபிள் ஸ்பூன், சிக்கன் மசால் ஒரு டேபிள் ஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, தூளுப்பு தேவையான அளவு. வெங்காயம் பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 3 நம்பர் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டுங்க. பச்சை மிளகா ஒரு 2 நம்பர், மல்லித்தலை ஒரு கொத்தளவு எடுத்துட்டுங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மாவை கரைச்சி வச்சுக்கலாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா ஃபுல்லாக நல்லா கரைச்சி வச்சுக்கலாங்க. மாவுக்கு தகுந்தாப்பில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. நல்லா தோசை மாவு பதம் வர அளவுக்கு பிசைஞ்சிட்டா போதுங்க. ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாட்டம் இல்லாமல் பாருங்கள், நல்லா இந்த பதத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. மாவு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஊறட்டுங்க. அப்போ தான் மாவு நல்லா ஊறினா தான் பார்த்தீங்கன்னா போண்டா நல்லா சாஃப்டாக வருங்க. மசாலா போண்டாவுக்கு மசாலாவை ரெடி பண்ணிக்கலாங்க. பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாங்க. பாத்திரம் சூடாக இருந்தால் எண்ணெயை சேர்த்துக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டாச்சுங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சோம்பு ஆட் பண்ணிக்கலாங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாங்க. அது கூடயே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக வணங்க தேவையில்ல. ஒரு ஆஃப் பாயில் ஸ்டேஜ் வணங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தூள் ஐட்டம், மசாலா தூள் ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வணங்கினதும் பாருங்கள், இந்த மாதிரி உருளைக்கிழங்கை மசிச்சு வச்சுக்கோங்க. மசிச்சு நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. தூளுப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாங்க. வேணுன்றவங்க காரம் கொஞ்சம் நல்லா அதிகமாக போட்டிங்கன்னா இதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், பார்க்க சாப்பிட அருமையாக இருக்கும். இதுக்கு தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லைங்க. இப்படி பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு கொஞ்சம் நல்லா ட்ரையாக தான் இருக்கணும். இதோட நம்ம நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லி தலையும் ஆட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஒரு கொஞ்ச நேரம் ஆற விட்டுறலாங்க. பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாங்க. நல்லா போண்டா பொரிஞ்சு வர அளவுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க. எண்ணெய் சூடாகிற கேப்பில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை எந்த சைஸில் போண்டா வேணுமோ அந்த சைஸில் உருட்டி வச்சுக்கலாங்க. மாவு இவ்வளோ நேரம் ஊறுந்ததில் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாயிருச்சு. அதனால் கொஞ்சம் லேசாப்பில் தண்ணி சேர்த்து கொஞ்சம் இணக்கமாக்கிக்கலாங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா உருண்டையை இந்த மாதிரி மாவில் போட்டு நல்லா ஃபுல்லாக மாவு நல்லா ஃபுல்லாக டெபாசிட் ஆகிற மாதிரி பெரட்டி போட்டுக்கலாங்க. பாருங்கள், பொன்னிறமாக வந்ததும் அடுத்த சைடு திருப்பி தட்டி போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, மசாலா போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, மசாலா போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க. கிறிஸ்பியான மொறுமொறுன்னு. இதே மாதிரி ஸ்கூல் முடித்து ஆஃபீஸ் முடித்து வர உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க.